அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை பிடிங்க. காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ, நீ டெலீட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் எடுப்பேன். ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல லீக் ஆன எஃப்ஐஆர் இருந்தா உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் பாராட்டுறேன். ஒரு பத்திரிகையாளர் செல்போன்ல நாளைக்கு எஸ்ஐடி வந்து இல்ல லீக் ஆன செல்போனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பரை அழைச்சு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க. ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய அர்த்தம். எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே? ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க. நியூஸ் கொடுக்க கூடாது, வெளியே பேசினா கைது பண்ணுவேன், எஃப்ஐஆர் போடுவேன். எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒரு பத்திரிகையாளர். பிரச்சனை லீக் ஆனது யாருன்னு தான் கேட்கிறோம். அதே லீக் ஆன எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு, நான் யாருக்கு அனுப்பல, படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். எப்படியாவது லீக் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு விரசமா எழுதி இருக்கிறீங்க, ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க, எனக்கு வராம எப்படி சொல்லுவேன்? அதனால இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு. அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க, கட்சி சார்பில்லா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஆனா பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை நாங்க பண்றோம். எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாருங்க.